ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்லி தர்பார். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி சோலா பூரி. இது கூடவே நம்ம சென்னா மசாலாவும் எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுல 500 கிராம் கிட்ட நான் மைதா மாவு சேர்த்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோ இருக்கு. இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு, அப்புறமா இதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃபிளவர் ஆயில் சேர்த்திருக்கேன் இதுல. அப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துக்கோங்க. வறுக்காத ரவா தான் நான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து இத நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கணும். நல்லா தண்ணி நல்லா விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம சோலா பூரி உப்பி வரும். ஒரு 5 நிமிஷம் போல ஆகும். இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பிசைஞ்சாச்சு. நம்ம இத ஊற வைக்கலாம். மேல எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கோங்க லைட்டா காயாம இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம 2 மணி நேரம் ஊறுறதுக்கு இப்போ நம்ம அதுக்கு நடுவுல மசாலா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் 200 கிராம் இந்த மாதிரி வெள்ளை கொண்ட கடலைய நைட்டே ஊற வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை வேக வைக்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கொண்ட கடலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இதுல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுல 1 இன்ச் பட்டை, கொஞ்சம் பிரியாணி இலையை இந்த மாதிரி சின்ன சின்னதா சேர்த்துக்கோங்க. ஒரு நட்சத்திர சோம்பு, உங்ககிட்ட கருப்பு ஏலக்காய் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கோங்க. என்கிட்ட நான் இன்னைக்கு சேர்க்கல. அப்புறம் இதுல ஒரு டீ பேக் சேர்த்திருக்கேன். இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல. தேவையான அளவு உப்பு. 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன். எனக்கு என் குக்கருக்கு இது கரெக்டா இருக்கும். அப்புறமா இந்த கொண்டைக்கடலை இந்த அளவுக்கு வேகணும். நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. அப்புறம் இந்த தண்ணியை இப்படி செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 3ல இருந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் இதுல 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி விழுது எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். அப்புறமா இதுல 4 தக்காளி பழமா இந்த மாதிரி நல்லா அரைச்சு சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷோட சீக்ரெட் நம்மளோட வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கணும். ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. அப்புறமா இதுல மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா மிளகு தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறமா சீரகத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு இதுல கொஞ்சமா கஸ்தூரி மேத்தியை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா இதுல கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச கொண்டைக்கடலைய இப்போ நம்ம இதுல சேர்த்துக்க போறோம்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறமா நம்ம இந்த கொண்டைக்கடலையை வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்தா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நல்லா நம்ம கிரீம் இதெல்லாம் கொதிச்சதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கிறேன். நானு நல்லா கிரீமியா இருக்கும், அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமா ஓமம் சேர்த்துக்கோங்க. ஓமம் சேர்த்துட்டு இதுல கருவேப்பிலை அப்படி இல்லைன்னா மல்லி இலை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க, எல்லாம் கரிஞ்சிடும். அப்புறமா இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். அப்புறமா கடைசியா இதுல மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஊற வச்ச மாவை போய் பார்க்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி சாஃப்டா ஆயிரும். இப்ப லைட்டா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சாஃப்டா வந்துரும். இப்போ இதை நம்ம உருண்டைகள் ஆக்கிக்கலாம். எனக்கு 9 உருண்டை வந்திருக்கு. நான் கொஞ்சம் பெருசா தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி எதுல நீங்க மாவு தேய்க்கிறீங்களோ அதுல அடியில எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க லைட்டா. மாவு நீங்க இதுல டஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம ஒவ்வொன்னா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய பூரியா தான் போடுறேன். உங்களுக்கு வேணுங்க பிடிச்ச சைஸ்ல நீங்க போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹை ஹீட்ல இருக்கணும். அப்புறம் இந்த மாதிரி நல்லா எண்ணெய மேல விடுங்க. அப்பதான் நல்லா நம்ம பூரி பஃப்னு வரும். இப்போ ஒரு பக்கத்தை வெந்தோடனே நம்ம மாத்தி போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நம்ம பூரி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். உங்களுக்கு இன்னொன்னு போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமா இதுல லைட்டா எண்ணெய மேல விடுங்க. அப்புறம் இந்த மாதிரி புஷ்னு வந்துருச்சா, இப்போ மாத்தி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட பஃப் பூரி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். Until then, bye bye, take care.